உங்களோட ஆன்சைட்டி காரணமா உங்களோட ஒரே ஒரு ஜாப்ல சஸ்டெயினபிளா இருக்கவே முடியாது. ஜாபுக்கு மேல அடுத்த ஜாப் அடுத்த ஜாப் அடுத்த ஜாப்னு நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா ஆன்சைட்டி. பிகாஸ் ஒரு என்னோட 2019 வச்சுக்கோ, ஓகே ஃபைன், 2019 காலேஜ் முடிச்சேன். காலேஜ் முடிச்ச கையோடு நான் டேட்டா என்ட்ரி ஜாப் போனேன். ஸோ அந்த டேட்டா என்ட்ரி ஜாப் போனதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைம்லயும் என் கூட ஒன்னா தான் இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒன்னா தான் ஜாலியா போறோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல மட்டும்தான் நான் அந்த டேட்டா என்ட்ரி ஜாப் போனேன். ஸோ அப்படி போகும்போது ஓகே ஃபைன், ஜாலியா இருந்துச்சு. அங்க போனோம். நான் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான், ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸோ அதனால பெருசா அந்த அப்படி ஒரு பாலிசிஸ், அப்படி ஒரு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் போற மாதிரியே இருக்காங்க. அந்த அங்க இருக்க ஹெச்ஆர், அப்புறமேட்டு எங்களோட டீம் லீடர், இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அசோசியேட் ஆயிட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ ஓகே ஃபைன், நம்ம வந்து என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சேல்ஸ் ஜாப் ஒன்று போனேன். சேல்ஸ் ஜாப் போயிட்டு சேல்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டேன், நல்லா அலசி ஆராய்ஞ்சேன். பட் ஒரு 6 monthsக்கு மேல என்னால அங்கே தாக்கு பிடிக்க முடியல. தென் அங்கேருந்து ஓகே ஃபைன், சேல்ஸ் தான் நமக்கு ஒத்து வரல, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎக்ஸ்ஓ அசிஸ்டன்ட், அதாவது சிஇஓட அசிஸ்டன்ட், அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அங்கே போய் நான் வந்து அசிஸ்டண்டா இருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் அங்க எனக்கு சிஎக்ஸ்ஓ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங் மட்டும் இல்லாம அட்மின் போஸ்டிங் எனக்கு வந்து ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு ஒர்க்குமே நான் வந்து என்னோட குறிப்பிட்ட சேலரியை நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதான் தாட் ப்ராசஸ். எனக்கு அப்போ இந்த நெகோசியேஷன் ஸ்கில் என்னன்னு தெரியாது. ஸோ ஓகே, எனக்கு இவ்வளோட சேலரி வருது, எனக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயுமே வந்து இருக்க பிடிக்கல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஸ்ட்ரெஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு என்னடா இது இப்படியே நடந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்றேன்னா ஓகே ஃபைனல் ஜாபை கிட் பண்றேன். கொரோனா வந்துச்சு, வீட்டில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில தான் இருக்கேன். தென் அப்போ நானும் எங்களோட சொந்தக்காரங்களும் சேர்ந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த பிசினஸ் பெருசா போல, பிகாஸ் பிசினஸ் பத்தி எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல அந்த டைம்ல. அதனால தென் நெக்ஸ்ட் வந்து ஏஆர் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் வந்து போறேன். அது ஒரு 1 year என்னால சஸ்டெயின் ஆக முடிஞ்சு. பிகாஸ் எனக்கு அங்க இருந்த சரௌண்டிங் பெருசா ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை. ஏன்னா கொரோனாக்கு அப்புறமேட்டு நான் போய் ஜாயின் பண்ணனால பெருசா அந்த கம்பெனியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடல. அந்த ஒரு எம்என்சில பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் போடல. ஏன்னா பீப்புள்லாம் ஓடிடுவாங்க, அப்புறம் ஆள் பிடிக்கிறதே கஷ்டமாயிரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. பட் அங்கேயுமே எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஸ்ட்ரெஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. தென் அங்கேயுமே நான் ஜாப் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து ரொம்ப வேர்ஸா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட லைஃப்ல என்னடா இதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல எனக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பும் நடந்தது. ஸோ எல்லாமே நடந்ததுனால எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. நான் ஓகே ஃபைன், எனக்கு வந்து வாழ பிடிக்கலங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் பண்ணக்கூடாத ஒரு சில விஷயம் பண்றேன். தென் ஐ எம் ரியலைசிங் லைக் ஏன்டா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஜாப்ல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இப்ப இவ்வளவு ஃபீல்டு நான் மாறிட்டேன். ஒரு ஜாப்ல ஓகேனா பரவாயில்ல, பட் எனக்கு எந்த ஜாப்லயுமே அந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அந்த ஒரு ஈகர்னஸ் எனக்கு ஏன் கிரியேட் ஆகல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சைட்டி. நான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறது கரியர் ஆன்சைட்டி. அதாவது ஒரு டிசிஷன் நான் தப்பா எடுத்துட்டேன்னா என் லைஃபே முடிச்சிடும். நான் என்னோட கரியர் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் ஸோ அதை இப்படியுமே வச்சுக்கலாம். எனக்கு செட்டான ஒரு ஜாப்ல, அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப்ல, எனக்கு பிடிச்ச ஒரு என்விரான்மெண்ட்ல என்னால போய் இருக்க முடியல. எனக்கு பிடிச்ச என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னு யூசி நீங்க நிறைய பேர், நான் நேற்று எங்க அம்மாட்ட கூட நைட் வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சொன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறாங்க ஆன்சைட்டி எப்படி ரெடியூஸ் பண்றது, எப்படி இதை ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியல. பட் ரீசெண்டா அவங்க சொல்லும் போது தான் இது ஒரு கரியர் ஆன்சைட்டிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கும் மட்டும் கிடையாது எனக்கும் இருக்கு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே இந்த கரியர் ஆன்சைட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ ஏன் இந்த கரியர் ஆன்சைட்டி வருது, இதை எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம், அண்ட் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ல நீங்க எப்படி போகலாம், அதுக்கு ஐ மீன் அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ நம்பர் 1, which is too much of garbage on mind. லெட்ஸ் சே நமக்கு வந்து ஒரு குப்பை தொட்டி ஒன்று வச்சுப்போம். அந்த குப்பை தொட்டியில நான் வந்து குப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த குப்பையை நான் கிளீன் பண்ணவே இல்லை. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குப்பை தொட்டி நிரம்பி வலியும், என் ரூம் ஃபுல்லா அந்த ஸ்மெல் வந்து வரும். கரெக்டா? ஜஸ்ட் அ செக்.
ஆக்சுவலி என்னோட லைஃப்ல பிளாக் காஃபி மேக்ஸ் அ டே பர்ஃபெக்ட். யாருக்கா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. பட் ஆன்சியஸா நீங்க அதிகமா ஆன்சைட்டியா இருக்கும்போது அதிகமா காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, பட் கம்மிங் டு த டாபிக். ஓகே, ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கிற கான்டென்ட்ஸ் என்ன, அதாவது 3 டைப் ஆஃப் ஒரு கான்டென்ட் வந்து பிரிக்கலாம். ஓகே, ஒன்னு வந்து ஃபியர்ஃபுல் கான்டென்ட், இன்னொன்னு மோட்டிவேஷனல் கான்டென்ட், இன்னொன்று இன்ஸ்பிரேஷனல் கான்டென்ட். இந்த 3 டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமா வரும். ஏன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஓகே மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். மெடிடேஷன் கத்துறோடனே உங்களோட தாட் ப்ராசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே ஐ ஜஸ்ட் நீட் டு டூ 10 minutes 25 minutes அப்படின்னு இருக்கும். பட் மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 minute தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னா, அது ஒரு தப்பா எடுத்துப்பீங்க. தென் உங்களோட ஆன்சியஸ் பிரெயின் என்ன சொல்லணும், ஆன்சியஸ் மைண்ட் என்ன சொல்லணும்னா, பண்ணா we just need to be perfect ரா, why we need to do this amount of things, oh my god it's such a bullshit அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் எனக்கு அப்படிதான் சொல்லும். ஓகே, பண்ணா இவ்வளவு தூரம் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். பட் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்மள மாதிரி பர்சனுக்கு, மற்றவங்களுக்கு ஓகே ஃபைன், அது அவங்களோட கேட்டகரி, அதை விட்டுருங்க. பட் நமக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது பெருசா. ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஆன்சியஸா இருக்கும்போது நம்ம சிஸ்டம் ப்ராப்பர் ரெகுலேஷன்ல இருக்காது. ஓகே, அதை பத்தி நான் நெக்ஸ்ட் பேசுறேன். ப்ராப்பர் ரெகுலேஷன் இன் த சென்ஸ், ஒரு நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப காமன் பீஸ்ஃபுல்லா நம்மள வச்சுக்கணும். ஓகே, பட் எப்பவுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இட் ஒன்ட் மேக் அ சென்ஸ். ரைட், லெட்ஸ் சே இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாடி ஸ்ட்ரெஸ் இன் ஹை அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே சர்வைவல் மோட்ல, எப்பவுமே வந்து ஒரு பதட்டமா பயமாவே இருக்கும் போது அது நம்ம பாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் பாடியில வந்து அடிக்கடி உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப டைட்டா பிடிக்குது அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஷோல்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஓவரா பெயினா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட எல்லாத்தையுமே உங்க மேல தூக்கி சுமக்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் நீங்க எடுத்துக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அக்யூட் ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஸ்ட்ரெஸ் 2 விஷயம் இருக்கு. ஓகே, அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ். லெட்ஸ் சே இந்த டாஸ்க்கை நான் இந்த வீக்குக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அக்யூட் ஸ்ட்ரெஸ். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம அதை முடிக்காத படத்துல ஓகே டெட்லைன் இருக்கு, ஓகே நான் முடிச்சே ஆகணும் சொல்லுவோம். பட் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபியூச்சர் பத்தி ரொம்ப ஒரி பண்ணும்போது, ரொம்ப யோசிக்கும் போது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணும்போது, இப்படி நம்பர் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து ஃபியூச்சர் பத்தி ரொம்ப யோசிக்கும் போது, வெரிஸ் பத்தி அதிகமா எக்ஸசிவா யோசிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ லெட்ஸ் உங்களுக்கு ஒரு சில ஜாப்ஸ் பிடிக்கல, நீங்க நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க, பட் பெருசா உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ கால்ஸ் வரல அப்படின்னா நீங்க உடனே என்ன நினைப்பீங்கன்னா, நான் வந்து வேஸ்ட், எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது, என்னால எதுவுமே முடியாது. இது உங்க மேல தப்பு கிடையாது. இந்த மாதிரி தாட்ஸ் வருது. இந்த மாதிரி தாட்ஸ் வரத நீங்க முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிருக்கணும். பட் அது உங்களுக்கு யாருமே சொல்லி தரது கிடையாது. பிகாஸ் உங்க வீட்டுல கூட உங்களோட ஆன்சைட்டி ப்ராப்ளம், அது ஆன்சைட்டி இருக்குங்கிறது கூட பேரண்ட்ஸ் முக்காவாசி பேருக்கு தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பாரு, இவங்க இந்த தப்பை பாரு இப்படி பண்றான், அந்த பையன் பாரு இப்படி பண்றான், இந்த பொண்ணு பாரு இப்படி பண்றான், நீ ஏன் தண்டத்துக்குன்னு இருக்குன்னு சொல்லியே உங்களை வந்து மட்டம் தட்டுவான். மேபி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் 80s அண்ட் 70s அந்த ஸ்டேஜ்ல பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எப்படிதான் மேக்ஸிமம் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் புரிஞ்சுக்காத பேரண்ட்ஸ் வந்து உங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது, அந்த கம்பாரிசன் மென்டாலிட்டியே வளர ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் அதை ஃபீட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பயங்கரமா ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஸ்பைக் ஆகுறதுனால ஓகே, ஒரு சொசைட்டி சொல்லுது, அந்த ஒரு ப்ரெஷருக்காகவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஜாப் ஒன்று போக ஆரம்பிப்பீங்க. அந்த ஜாப்லயாவது உங்களால சஸ்டெயின் ஆக முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கிரியேட்டிவ் பர்சன், வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்லயாவது நீங்க போய் லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த சொசைட்டியை வந்து இப்போதைக்கு நீ இதை பண்ணுன்னு சொல்றதுனால உங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம்னு இருந்தா சொல்யூஷன் ஒன்று இருக்கதான் போகுது. ஆனா அந்த சொல்யூஷனை தேடி நம்ம ஓடாம ஓகே நான் இப்போதைக்கு போறேன்னு சொல்லி எல்லாருமே இப்போதைக்கு போய் இப்போ ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஜாபுக்கு இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்காக நான் போறாங்கன்னா அதுல 10% பேர் மட்டும்தான் அவங்க எதுக்காக அந்த ஜாபுக்கு போனாங்களோ அந்த ஜாபை ஃபுல்ஃபில்டா வந்து பண்றாங்க. மீதி இருக்கிற 80% ஓகே எனக்கு மாசம் ஒரு சம்பளம் வருது, எனக்கு இது போதும் அப்படின்னு அதே இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. இது தப்பு ரைட்டு நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல.
பட் நீங்க எதுக்கு போனீங்கிற பர்பஸும் ஒண்ணு இருக்கு, கரெக்டா? அந்த பர்பஸை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், ஃபியூச்சர் பத்தின கவலை அதிகமா இருக்கும், ஒரு டிராப்ல போய் மாட்டின மாதிரியே இருக்கும். எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னா, I am also a member in this company. Sorry, community, right? So, yeah. So, இந்த விஷயத்த நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ சி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஓவரான எக்ஸசிவான தாட்ஸ் வரும்போது, எக்ஸசிவான கரியரை பத்தி டிசைட் பண்ண முடியாத போது, ஜஸ்ட் டூ திஸ் ஒன் திங். நான் இதான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹம் யோர் ஃபேவரட் சாங். ஸோ நான் ஒரு சாங் வந்து ஹம் பண்றேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஓகே. அது என்ன சாங்கிறத தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது என்ன சாங் அப்படிங்கிறத முடிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது, நீங்க அந்த பிரீத்திங் ஒர்க் அவுட் பண்ண முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதை பண்ண ஆரம்பிக்கும் போது, இது ரொம்ப இதுவுமே வந்து அவங்க ப்ரெசென்ட் மூமெண்ட் கொண்டு வர ஒரு எக்ஸசைஸ் தான். பட் ஒரு கிரியேட்டிவா நம்ம ஜாலியா நமக்கு பிடிச்ச விஷயத்த அதை பண்ணும்போது நம்ம ரொம்ப எந்துவா அந்த விஷயத்த பண்ணுவோம். ஏன்னா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஆஃபீஸோ இல்லை வந்து வீட்லயோ, ஏன் பாத்ரூம்ல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட ஐ ஜஸ்ட் ஹம் அ சாங், தென் அது வந்து என்ன ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் டூ திஸ், ஓகே. Then the next thing which makes your career anxiety is more in a thing specifically, which is okay, working for or waiting for others approval. Okay, அதான் எழுதியிருக்கேன், others approval. So இந்த ஆன்சைட்டி நமக்கு இருக்கும்போது, நமக்கு ஏன் இந்த ஆன்சைட்டி வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து 25% மேபி ஜீனால வருதுங்கிறாங்க. பட் மீதி இருக்க 75% நம்மளோட என்விரான்மெண்ட், சரௌண்டிங், நம்ம எப்படி வளர்க்கப்படுறோம், எல்லாத்தையும் வச்சுதான் அந்த ஒரு ஆன்சைட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியா நடந்துடலாம் லைஃப்ல, ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் கஷ்டமா நடக்கலாம். பட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்காக யாருமே வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபேமிலிஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஆர் டிஎல் ஆர் மேனேஜர் யாராவது ஒருத்தரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நான் பண்றது கரெக்ட்னு யாராவது சொல்லணும். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்னோட க்ளோஸ் ரிலேஷன், அவங்க வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாப் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதை உன் லைஃப்ல பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அதை நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஓகே, யாருமே கரியர் அட்வைஸ் பண்ணல, இவங்க பண்றாங்க, இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்ல போய் நான் லேண்ட் ஆகுறேன். அந்த ஜாப்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த ஒன் சைடு ஃபுல்லா ஒரு மாதிரி பேரலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைட்லாம் எனக்கு வந்து அப்படியே பிடிக்கும். இத்தனைக்கு நான் ஆக்டிவா இருக்கிற பர்சன், வீக்லி வந்து 5 times ஆகுது ஜிம் போற ஒரு பர்சன், மொபிலிட்டியில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ற பர்சன். பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ அது என்னன்னா, என்னோட ஆன்சைட்டியை பயங்கரமா அது ஃபீட் பண்ணுது, இந்தான்னு சொல்லி. ஸோ அப்ப சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா அந்த இடத்துல ப்ராப்ளம் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணது நான் தான். பயங்கரமான எனக்கு வந்து இஷ்யூஸ். ஆக்சுவலி என்னால ஜிம் வந்து போக முடியல. ரீசன் என்ன, எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு வரதே ஒரு மாதிரி அப்படியே ஃபேட்டிகா இருக்கு. பிகாஸ் நைட் ஷிஃப்ட். நான் வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து ஒரு 6 மணி, இல்லை ஒரு 5:45, ஒரு 4 மணி ஆயிடும்னு வச்சுப்போம். 4:30, 5, 6 இந்த மாதிரி டைம் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு ஜிம் போடுறது இன்ஃபேக்ட் சுத்தமா என்னால முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் நைட் ஷிஃப்ட்னால சில பேர் பண்றாங்க, ஓகே ஃபைன், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இப்போ வெளியே போர்ட்ரே பண்ணும்போது ஓகே இட்ஸ் நாட் அ பிக் திங் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அது பிக் திங்கா தான் இருந்துச்சு. தென் என்னால வாக் போக முடியல, தென் என்னால புக்ஸ் படிக்க முடியல, தென் வந்து அந்த ஒரு நான் வச்சிருக்க பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் என்னால என்ஜூர் பண்ண முடியல. எனக்கு அந்த நைட் கல்ச்சருக்குள்ள நான் போக ஆரம்பிக்கிறேன். தென் நான் ரியலைஸ் பண்றேன், இது என் லைஃபுக்கு தேவையா? நான் பணத்துக்காக போயிட்டு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா? என்ன நான் ரொம்ப வேர்ஸ்டா கேட்கணுமா? ஒரு 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 சர்டைன் பீரியடுக்கே இவ்வளவு எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. மேபி இதை நான் வந்து ஒரு 1 year பண்ணேன் அப்படின்னா என்னோட லைஃப் எப்படிதான் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அல்டர்லி என் லைஃபை டோட்டலா டேமேஜ் பண்ணுச்சு. தென் ஐ ஜஸ்ட் டூ திஸ் ஒன் எக்ஸசைஸ். ஒரு பேப்பர் அண்ட் நோட் எடுத்து 2 காலம் போட்டேன். ஒண்ணுல பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ்.
ஸோ இந்த ஜாப் நான் பண்றதுனால பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3-4 பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஏகபோகமான லிஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ பிடிக்கலனாலும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் மனப்பாடம் பண்ணி நான் வந்து இந்த விஷயத்த பண்ணியே ஆகணுமா? எனக்கு மனப்பாடம் பண்றது ஈஸி. இப்போ என்கிட்ட அந்த கான்செப்ட் கூட எனக்கு சொல்ல முடியும். ஓகே, என்னால வந்து ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, என்னால எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. பட் ஆனா அந்த ஃபீல்ட் எனக்கு பிடிக்கல. சிம்பிள் திங், ரைட்? ஸோ இந்த உலகத்துல 90% ஆஃப் பீப்புள் அப்படிதான் ஓடுறாங்க. நீ ஏன் அப்படி ஓடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னா, நான் ஏன் அப்படி ஓடணும் அப்படிங்கிறதான் நான் கேட்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தா கூட ஓகே ஃபைன், அது நானே சுயமா யோசிச்சு எடுத்த ஃபெயிலியரா இருந்துட்டு போகுது. நான் ஏன் ஒருத்தவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபெயிலியர் எனக்கு வேணும் இல்லை இருக்கிற ஒரு ஆள் நான் அப்படிங்கிறது. ஓகே, நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த விஷயங்கள் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் விட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எனக்கு அதை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு 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 வில்லிங்னஸே கிடையாது. ஓகே, நான் இவ்வளோத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஜாப் நான் குவிட் பண்ணிட்டேன். வீட்டில் கேட்டாங்க, குவிட் பண்ணிட்டேன். ஓகே, வீட்டில் மேபி அவங்களுக்கு வந்து எவ்வளோ மரியாதை இல்லை, கெட்ட பேர் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நான் வந்து அடுத்தவங்களுக்காக வாழல. இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் வாழ போறது நான் தான், அவங்க கிடையாது. நான் இப்போ அவங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சீரியஸா ரொம்ப மோசமா இருக்கும். பட் ஒன்ஸ் எனக்கு என்ன வருமோ அதுல நான் சூப்பரா இம்ப்ரூவ் ஆனேன் அப்படின்னா அவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும், என்னையும் நல்லா பார்த்துக்க முடியும், என் ஃபியூச்சரும் முடிஞ்ச அளவு என்னால நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸசைஸும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இந்த ஒரி பத்தி வரும்போதெல்லாம் ஹம் பண்ணுங்க. 2வது, நான் சொன்ன இந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்க பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒர்க்ல ப்ராப்பரா டிசைட் பண்ண முடியல, எனக்கு என்ன கரியர் வேணும் டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிறது ரீசன் என்ன அப்படின்னா யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ஜங்க் க்ளோத்ஸ், லைட்ஸ் இந்த ஃபியர் வீடியோஸ், ஃபியர் டைப் ஆஃப் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ், இதெல்லாம் ஓகே தான். பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது பிரச்சனை தான். தென் உங்களோட ஸ்ட்ரெஸ், அக்யூட் அண்ட் கிரானிக் ஸ்ட்ரெஸ், 2 ஸ்ட்ரெஸ் இருக்கு. அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது, கிரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டது. இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து அதிகமா உங்க லைஃப்ல வந்து இருக்கும், லாங் டேர்முக்கு எடுக்கும்போது ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். ஆன்சைட்டி ஸ்பைக் ஆகும்போது மேபி பேரலைஸ் ஆகுறது, பேனிக் ஆகுறதுங்கிற மாதிரி இப்படி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபைனலி நீங்க வந்து இன்னொருத்தரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்க லைஃப் உங்களுக்காக நீங்க வாழ மாட்டீங்க. இது உங்களோட ஆன்சைட்டியை பயங்கரமா பீக் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பயங்கரமான எக்ஸசிவ் வரியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஒன்று ஹம் பண்ணுங்க. எப்போ உங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஹம் பண்ணுங்க. ஜஸ்ட் இட் வாஸ் அ சோ சூப்பர் அண்ட் ஆசம் திங். நெக்ஸ்ட் விச் இஸ் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எழுதுங்க. இந்த நெகட்டிவ் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? தட்ஸ் ஆல் சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து ஆன்சைட்டியை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கரியர் ஆன்சைட்டியும் அவங்க லைஃப்ல இருக்க ஆன்சைட்டியும், மேபி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் என்டர்பிரனர் 2 பேரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்சைட்டி இருந்துச்சு அப்படின்னா சீரியஸா உங்களோட ஜாப்ல உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் பெட் கட்டுறேன் இந்த விஷயம், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கேன். 1 hour நான் வந்து ஃப்ரீ செஷன் கொடுக்குறேன். கம் அண்ட் ஷெட்யூல் த லிங்க் கீழே இருக்கு, கேலண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். KJ கோட் இஸ் டு லீட். அண்ட் ஆன்சைட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஆர் இன்ஸ்டாகிராம்ல நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. பாட்காஸ்ட் வந்து சாட்டர்டே வீக்லி வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். இஃப் யூ ஹேவ் அ ஸ்பாட்டிஃபை அப்படின்னா நீங்க அங்கேயுமே போய் பார்க்கலாம். எல்லாத்துலயுமே ஒரே நேம் தான், வாய்ஸ் ஆஃப் KJ. அண்ட் என்னோட போட்டோ தான் வந்து அப்படின்னு இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி, ரைட்? ஸோ ஐ வில் see you in next video.